உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளால பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? பணம் இருந்தால் தான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? பிசினஸ்னா ப்ராஃபிட்டா லாஸா? ரிச் பீப்புள் மட்டும் தான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? இந்த எல்லா கொஸ்டினுக்கும் சொல்யூஷன் அண்ட் ஆன்சர் நான் தான். என் பேர் சுகன்யா ஸ்ரீ வெங்கடேஷ். நான் ஒரு சீரியல் ஆண்டர்பிரனர், மல்டி வெஞ்சர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட பிசினஸ் 20 வயசுல ஆரம்பிச்சேன். என்னோட முதல் வருமானம் 500 ரூபாய். இன்னைக்கு என்னோட வெஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் தொட்டுட்டு இருக்கு. டர்ன் ஓவர் நான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சாத்தியம் இது? எப்படி என்னால் பண்ண முடியுது? ஒரு விமனா ஒரு 20 வயசுல ஆரம்பிச்ச பிஸ்னஸ், அதுவும் தஞ்சாவூர்லேருந்து வந்து எப்படி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஒரு பொண்ணால் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறப்ப முடியும். கண்டிப்பாக இட்ஸ் பாசிபிள். எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாக அது நிறைய பேர் கேட்குறீங்க, லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்தால் பிஸ்னஸ் பாசிபிளா? ஒரு ஃபேமிலியில் ஆண்டர்பிரனர் இருந்தால் மட்டும்தான் ஆண்டர்பிரனர் ஆக முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது மாதிரி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இட்ஸ் பாசிபிள். கண்டிப்பாக பாசிபிள் இது. பிகாஸ் என்னோட வெஞ்சர் நான் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு 20 வயசு. ஒரு சின்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் தான் ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்து ஒரு சென்டர் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 5 சென்டர் ஆச்சு, அதுக்கப்புறம் 10 சென்டர் ஆச்சு. கொஞ்சம் வளர்ந்து வந்தேன். நான் இதை ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணல நான் அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நான். அதே மாதிரி டீம் நான் ஹேண்டில் பண்றதுல நான் வந்து கொஞ்சம் கிரைசிஸ் கஷ்டப்பட்டிருக்கேன். அதுல பிளஸ் வந்து எனக்கு குழந்தை பிறந்து சப்போஸ் பாத்துக்கிறதுக்கு முடியல அப்படின்றப்ப குழந்தையோட சேர்ந்து போய் நான் நிறைய சென்டருக்கு வந்து விசிட் பண்ணிருக்கேன். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறது, ஆண்டர்பிரனர் ஜேர்னி ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். இப்ப அது மாதிரி கிடையாது. உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ். சில பிசினஸ்க்கு வந்து கொஞ்சம் மாசம் தேவைப்படும், சில பிசினஸ்க்கு நிறைய நாள் நிறைய வருஷம் தேவைப்படும். ஆண்டர்பிரனருக்கு தேவையான குவாலிட்டின்னு கேட்டீங்கன்னா கட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். தட் இஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபார் ஷுர் அண்ட் பேஷன்ஸ். அண்ட் உங்க ஐடியாவில் நீங்க தீர்க்கமா இருக்கணும். நெவர் எவர் கிவ் அப். நான் திரும்ப சொல்றது தான். அது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட ஐடியாவை யூ கேன் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் ஃபாஸ்ட். ஓகே, யூ கேன் ஏபிள் டு ஏர்ன் பண்ண முடியும் உங்களால கண்டிப்பா. ஸோ யூ கேன் டேக் மீ ஆஸ் எக்ஸாம்பிள். ஒரு நார்மல் கிராஜுவேட் பொண்ணு, MBA படிக்காத பொண்ணு இப்போ லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஏன் முடியாது? இட்ஸ் பாசிபிள் ஃபார் ஷுர். இப்போ ஸ்டார்ட் அப் TN, ஸ்டார்ட் அப் இந்தியா, அது மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் அவைலபிள். ஸோ அதில் போய் நீங்க உங்க ஐடியாவை ஷேர் பண்ணுங்க, அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. யூ கேன் கெட் மோர் இன்புட்ஸ் ஃப்ரம் த மென்டர்ஸ் அண்ட் யூ கேன் ஏபிள் டு கரெக்ட் யுவர் பிஸ்னஸ். நிறைய விமன் சொல்றாங்க, மேம் எனக்கு வீட்டில் ஃபேமிலி சப்போர்ட்டே கிடையாது, நான் எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வருது? எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க யாருமே. யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபார் ஷுர். நோபடி வில் சப்போர்ட் யூ. ஸோ யூ ஹாவ் டு சப்போர்ட் யுவர் செல்ஃப். நீங்க தான் உங்க மேல கான்ஃபிடன்ட் வைக்கணும். என்னால முடியும். இன்னொருத்தவங்க உன்னால முடியும் சொல்றதை விட நீங்க முதல்ல உங்க மேல என்னால முடியும்ன்றதை நம்பணும். அதை நம்பினீங்கன்னா தான் எதுலையுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களால போக முடியும். ஆண்டர்பிரனர் ஜேர்னில இம்பார்ட்டன்டா ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. இப்போ 1, okay, customer and high quality. Customer should be very happy. Number 2, team should be happy. உங்க டீம் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம் ஹேண்டில் பண்றதே